Hi dear students, happy morning to all, glory to Manfort. Okay, in previous class what we have learnt, India under British rule and Jinnah argued for two nation division. ஸோ நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் முகமது அலி ஜின்னா டூ நேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அட் த சேம் டைம் மகாத்மா காந்திஜி அண்ட் நேருஜி என்ன சொல்கிறாங்க, சிங்கிள் நேஷன் எங்களுக்கு இந்தியாவாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். இன் திஸ் கிளாஸ் வி ஆர் கோயிங் டு learn about two nation da. So two nation பிரிக்கப்பட்டது முகமது அலி ஜின்னா விரும்பியபடி என்னவா பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். In June 1947, the British Viceroy announced that India would gain independence by August. So 1947 ஜூனில் பிரிட்டிஷ் வைசிராய் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன, இந்தியா would gain independence, இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுக்க போகிறோம் எப்போன்னா ஆகஸ்டில் அப்படின்னு சொல்லிடுறாங்க. Princely states on the border had to choose which of the new nations to join, losing their sovereignty in the process. அப்போ இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னால் என்ன பண்ணுறாங்க, நம்ம யார் கூட சேர போகிறோம், நம்ம ஒரு நேஷனாக ஆக போகிறோம்னு சொல்லிட்டு அவங்கவுங்க பார்டரை அடுத்த ஸ்டேட்ஸ் கூட பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் கூட ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ அவங்களோட அந்த சாவர்னிட்டி தனக்குள்ளே ஒரு ஆட்சி நடத்துனாங்க இல்லையா, அது வந்து இல்லாமல் போகுது. பிகாஸ் எல்லாருமே சிங்கிள் நேஷன் கீழே வரப்போகிறாங்க. ஸோ ஹியர் முகமது அலி ஜின்னா ஆர்கியூடு ஃபார் டூ நேஷன் டிவிஷன். ஸோ முகமது அலி ஜின்னா என்ன பண்ணுறாங்க, வேர் முஸ்லீம்ஸ் வுட் ஹாவ் ஏ ஹோம்லேண்ட் கால்டு பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிற பிளேஸை வந்து பாகிஸ்தான் சொல்லிட்டு எங்களுக்கான ஒரு நாடாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே முஸ்லீம் பீப்புள் உள்ள நாடு வந்து பாகிஸ்தான் அப்படின்னும், ரிமைனிங் நாங்கள் எல்லாருமே ரிலீஜன் சேர்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன இடம் வந்து அப்படியே ஃபுல்லாகவே இந்தியாவாகவும் ஆயிடுதுடா. ஓகே மிஸ், எல்லாமே கரெக்டு தான். பட் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு இருக்குதே, நம்ம இப்போ ரைட் நோ இருக்கிற மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் தானே இருக்குது அப்படிங்கிறது உங்களோட கொஷினாக இருக்கும்டா. ஹியர் லுக் அட் த இமேஜ். ஆக்சுவலி இந்த ஆரஞ்ச் கலர் போர்ஷன் எல்லாமே அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் டுகெதராக சேர்ந்ததுடா. தென் க்ரீன் கலர் போர்ஷனில் இருக்கிறவங்க மட்டும் அந்த முஸ்லீம்ஸ் பீப்புளோட பாகிஸ்தான். ஸோ இது வந்து நம்ம காஷ்மீர் கிட்டே இருக்கிறது வெஸ்ட் பாகிஸ்தானும், இந்த சைடு நம்ம சிக்கிம் கிட்டே இருக்கிறது ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னும் பிரிஞ்சு இருந்தாங்கடா. ஸோ ரெண்டுமே பாகிஸ்தான் தான், பட் பிரிஞ்சு இருந்தாங்க. In 1971, East Pakistan seceded and became the new country of Bangladesh. ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு இருந்த ரெண்டு பாகிஸ்தானில் இந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் seceded. Here a new word. It means to officially leave on organization of state or countries. அஃபிஷியலாக லீவ் ஆகிறது, எங்கேருந்து ஒரு கண்ட்ரிலேருந்தோ இல்லை ஒரு ஸ்டேட்லேருந்தோ பிரிஞ்சு போகிறது, அதுதான் செசீடட். ஓகே, ஸோ ஈஸ்ட் பாகிஸ்தான் என்ன ஆகுறாங்க, செசீடட் ஆகுறாங்க. மீன்வைல் த ரூலர் ஆஃப் காஷ்மீர் டிசைடட் டு ஜாயின் இந்தியா. ஸோ அந்த டைம் என்ன ஆகிடுது, இந்த காஷ்மீரில் உள்ள அந்த கிங் என்ன பண்ணுறாரு, நாங்களும் இந்தியா கூட சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. That time, Jammu and Kashmir princely state was ruled by King Hari Singh. ஸோ அப்போ அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிறத யார் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிங் ஹரி சிங் தான். At 1949, Pakistan attacked Kashmir for occupy two state, but King Hari Singh want to join to India. ஸோ ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னா 1949 பாகிஸ்தான் வந்து காஷ்மீரை அட்டாக் பண்ணுறாங்க, பிகாஸ் அவங்க ஆக்குப்பை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. பட் கிங் ஹரிசிங் என்ன விரும்புகிறாரு அப்படின்னா நம்ம இந்தியா கூட சேர்ந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாரு. ஸோ ஹி ஆஸ்க்டு ஹெல்ப் ஃப்ரம் இந்தியா ஃபார் ப்ரொடெக்ட் காஷ்மீர். அப்போ இந்தியா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு, எங்களை வந்து பாகிஸ்தான்டேருந்து எங்கள் காஷ்மீரை வந்து மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. த டைம் இந்தியா காட் சம் அஃபிஷியல் டீல் ஃப்ரம் காஷ்மீர். இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குடா. ஸோ அப்போ இந்தியா என்ன பண்ணுறாங்க, ஓகே நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பாகிஸ்தான் சோல்ஜரை வந்து எங்கள் சோல்ஜரை விட்டு அனுப்பி விட்டுறேன், வெளியேற்றிடுறேன், ஸோ அப்போ எங்களுக்கு காஷ்மீரோட அதிகாரத்தை என்ன கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியா வந்து கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஹரிசிங் கிங் என்ன பண்ணுறாரு, ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. தட்ஸ் ஒய் நம்ம இந்தியா சோல்ஜரை அனுப்பி பாகிஸ்தான் சோல்ஜரை அந்த காஷ்மீர் பார்டர்லேருந்து துரத்திடுறாங்கடா. ஸோ இதுதான் இந்தியா பாகிஸ்தானோட ஃபஸ்ட்டு வாராக ஹிஸ்ட்ரியில் கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இது வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு 4 வார் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. பட் ஃபஸ்ட்டு காஷ்மீர் கிங் கேட்டதுக்காக நடந்தது தான் நம்ம ஹிஸ்ட்ரியில் இந்தியா பாகிஸ்தானோட ஃபஸ்ட்டு வாராக கன்சிடர் பண்ணப்படுதுடா.
நெக்ஸ்ட் அதர் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்தியா அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆனாங்க. ஸோ இந்தியா இஸ் த 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு அப்படிங்கிற பெருமையோடு இருக்குது. அண்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியா இஸ் த மோஸ்ட் மிலிட்டரைஸ்டு ஜோனாகவும் இருக்குதுடா. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரை பார்த்தீங்கன்னா எப்போவுமே அங்கேருந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கிறதுனால அது வந்து மோஸ்ட் மிலிட்டரைஸ்டு ஜோனாக இருக்குது. எப்போவுமே நம்மளோட சோல்ஜர்ஸ் அங்கே இருப்பாங்க. அண்ட் இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் இருக்கிறதுனாலையும் அங்கே எப்போவுமே நம்மளோட சோல்ஜர்ஸ் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக இருந்துகிட்டே இருப்பாங்கடா. ஸோ இதுதான் இந்தியா பாகிஸ்தான் ஃபஸ்ட்டு வாரோட ஒரு ஹிஸ்ட்ரி அண்ட் 2 நேஷனாக எப்படி பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ஹிஸ்ட்ரி தான். ஓகே குட்டீஸ், இன்னைக்கு கிளாஸ் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய், லவ் யூ ஆல்.